ஏன்னா விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்வார்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ உள்ள எல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் மக்களுக்கு நல்லது செய்வதுக்காண்டி கண்டிப்பான முறையில் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஆமாம், விஜய் வந்தால் இந்த 2026க்குள்ளே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் எனக்கு எதிர்பார்க்குறேன். சரி, அப்படிலாம் கிடையாது. அவர் நல்லது தான் பார்ப்பார். ஜெயிப்பார், கண்டிப்பாக முறையில் ஜெயிப்பார். தூத்துக்குடியில் வாய்ப்பு எப்படி சொல்லலாம்னு தெரில. ஆனால் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு எங்களுக்கு தோணுது. தூத்துக்குடி டிஎம்கே கோட்டை தான். ஆனால் விஜய் வந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுது. இல்லை, அதெல்லாம் டிவிக்கே தான். நமக்கு சீமான் தானா எப்போவுமே. நமக்கு தமிழ் தேசியம் எல்லாமே அவர் ஒன்று தான். எந்த ஒரு இதுனாலுமே கரெக்டாக இருக்கிறது நமக்கு சீமான் ஒரு ஆள் தானா. நேர்மையாக இருந்தால் ஜெயிக்க முடியாதுண்ணா, அது அப்படி தான். இருந்தாலும் நம்ம எப்பவுமே அவருக்கு தான் ஓட்டு. ஜெயித்தாலும் தோத்தாலும் அவருக்கு தான். ஏன்னா அப்போ இருந்தே அவர் மேடை பேச்சு எல்லாமே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்தே சீமான்னா நமக்கு அப்படி ஒரு இதுண்ணா. எல்லாமே நம்ம விவசாயம் அந்த மாதிரி இது தமிழ் தேசியம் அந்த மாதிரி அவர் இது பேசுகிறது ரொம்ப இதுண்ணா. மிச்சம் யாருமே எந்த இதுங்கிறது கிடையாது. எந்த ஒரு போராட்டம்னாலும் அவர் எதனாலும் எடுத்து இது போகிறாரு. இவங்க மிச்சவங்க யாரும் அந்த மாதிரி இதுங்களாண்ணா. கனிம வள கொள்ளை இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே அவர் தான் குரல் கொடுக்காரு. கண்டிப்பாண்ணா. தூத்துக்குடியில் ஜெயிக்க எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான். அவங்க தான் கம்மி தான். ஆனால் நாங்களும் கொஞ்சம் டஃப் கொடுப்போம். ஆமாம், அவருக்கு வருவாங்க. ரெண்டாவது கட்சி அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்களும் கூட இருப்போம். நமக்கு யார் வந்தால் நமக்கு சீமான் தானா. இந்த 2026 தேர்தலில் எங்கள் அக்கா கீதாஜீவன் அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க. அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்கள தொகுதி அவங்க எங்களுக்காண்டி நிறைய செஞ்சுருக்காங்க. செஞ்சதுங்கன்னு சொல்ல மாட்டோம். அவங்க நிறைகள் நிறையா இருக்குது. குறைகளுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் எங்கள் அக்கா தான் ஜெயிப்பாங்க. அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. உதயசூரிய சின்னத்தில் பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிப்பாங்க. உண்மையில் அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க. செஞ்சதை சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா செஞ்சது நிறைய செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு இலவசமாக குடிநீர் நிறைய வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதி எங்களுக்கு கிடையவே கிடையாது. நிறைய விஷயங்கள் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. என் வீட்டுக்காரிக்கு மாதம் 1500 ரூபா ஏறுது, பணம் ஏறுது. நிறைய பெண்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. என் மகளிர் பஸ்ஸுலேருந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் பயணம் பண்ணுறோம். எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அவங்க ஒரு 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இல்லை, அவங்களாம் எனக்கு பேச விரும்பலை. நாங்கள் ஜெயிப்போம் மட்டும் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அதெல்லாம் அடுத்தவங்களை பற்றி நாங்கள் பேச விரும்பலை. நாங்கள் அவங்க எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லை, ஐயா அவர்லாம் நம்மளை பேசவே முடியாது. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் தலைவர் கிடையாது, அவர் நடிகர். எங்கள் அக்கா வருவாங்க. முக ஸ்டாலின் பெரும்பாலும் வித்தியாசத்தில் ஜெயிச்சு அவங்க அமைச்சரில் உட்காருவாங்க. 2026 ஒரு புது ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேருமே சரியில்லை. 2 பேருமே மோசமாக தான் இருக்காங்க. அதனால் புது ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். மக்களுக்கு நல்ல சுபிட்சமாக இருக்கும். ஆமாம், அதான் புது ஆள் வரணும். விஜய் வரணும். இல்லைன்னா விஜய் வந்தால் நல்லா செய்வார்னு நினைக்கிறோம், நம்புகிறோம். ஆமாம், அரசியல் அதெல்லாம் தெரியும் அவருக்கு. ஏன் தெரியாது? அதெல்லாம் தெரியும் எல்லா மக்களுக்கும். இப்போ எல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. சட்டம்லாம் ஒன்றும் கரெக்டாகவே இல்லை. அதனால் புதுசாக ஆள் வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வந்தால், சீமான் வந்தால் அதை விட சிறப்பாக தான் இருக்கும். சீமான் போன வட்டமே ஓட்டு அதிகமாக தான் வாங்கி வந்திருக்காரு. அவர் நல்லா தெளிவான அரசியல் பண்ணுவார். அவர் வந்தால் சிறப்பாக இருக்கும். மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாயிருக்கும். சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். சீமான் ஃபஸ்ட்டு, சீமான் 2வது விஜய். இவங்க 2 பேரில் யார் வந்தாலும் நல்லாயிருக்கும். தூத்துக்குடி டிஎம்கே கோட்டையாக தான் இருந்துச்சு. அவங்கள மிஞ்சி முடியாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தால் நல்லது. அரைச்ச மசாலையே அரைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். சீமான், நாம் தமிழர் சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். அவங்களுடைய கருத்துக்கள், நாட்டை முன்னேற்றக்கான கருத்துக்கள் அவங்கள்ட்ட இருக்குது. தியாகமாக பண்ணுறாங்க. அதனால் வந்தால் நல்லாயிருக்கும். அப்படி என்னுடைய கருத்து. தாம் தமிழர்கள் கொள்கையை சொல்கிறாங்கல்ல, இப்போ யாருன்னே தெரியாமல் இருக்கும். இப்போ தமிழருங்கிற உணர்வு இப்போ கொடுக்காங்க. நாமெல்லாம் தமிழர் தான், யாராக இருந்தாலும். தமிழருக்கு நாம் தான் ஆளணும், நம்ம நாட்டை ஆளணும். அதுக்கு நல்ல கொள்கை. வந்தோம் போனாலும் ஆளக்கூடாது. கேரளாலாம் அவங்க ஆள்றாங்க. எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க தான் ஆள்றாங்க. நம்ம போய் ஆள முடியாது.
தமிழர் ஆளணும், நல்ல கொள்கை. அதனால சீர்கட்டு எடுக்கு தமிழ்நாடு, சீர்திருத்தத்துக்கு சீமான போல ஆள் எழும்பணும். நான் வரவேற்கிறத. அதனால் அந்த காலத்தில் திமுக முதல்ல ஜெயிக்க அஞ்சுது, பிறகு வர வர அவங்க பாடுபட்டாங்க, ஜெயிச்சுது. அதுபோல் இவங்களும் 11லேருந்து பாடுபடுறாங்க தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக. இனி பாடுபடுறாங்க. இப்போ வர வர வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. இந்த எலெக்ஷனில் சரியான வளர்ச்சி வரும். எது நல்ல கொள்கை, அது விஞ்ஞானி கூட அப்படி மூளை இல்லை. அவங்க சொல்கிற கருத்துக்கள்லாம் அப்படி இருக்குது, அது கேட்டவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அதை கேட்குறவங்களாம் எழுந்துட்டாங்க. இப்போ சமீபத்தில் கூட்டம் போட்டாங்க சிதம்பரத்தில், தமிழர் எழும்பிட்டான், நிரூபிச்சிட்டாங்க தூத்துக்குடியில். அது மாதிரி அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், தூத்துக்குடி நல்லாயிருக்கும். அதான் பார்த்துட்டோமா 60 வருஷம். என்ன வந்துருக்கு, தூர் வர மாட்டேக்கு, கோரமங்கலம் தூர் வர மாட்டேக்கு. அதை தூர் மாறம் இல்லை. இப்போ 2900 கோடி ரூபாய்க்கு கடலில் தண்ணியை சுத்தமாக்குறாங்களாம். 2999 கோடிக்கு திட்டம் போட்டாச்சு. நல்ல தண்ணி கொடுத்துட்டு செஞ்சு வந்த உடனே ப்ரைவேட்டு கொடுத்துருவான். கோரமங்கலத்துக்கு கொடுத்து 50 கோடி ரூபா செலவழிச்சா நம்ம பேரங்காலத்து வரல தண்ணி வந்துடும். கோரமங்கலத்தை பற்றி பேச நாதி இல்லை. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் வந்து செத்தான் நம்ம ஆள். இதுவரையில் ஒன்றும் பண்ண முடியல. யாரும் அவங்களுக்கு இதுவரையில் கேஸும் பண்ணலை, யாரையும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. சாத்தாங்குளத்தை போல் இங்கேயும் அப்படிப்பட்ட காரியம் நடக்கணும், நல்ல நல்ல காரியம் நடக்கணும், டெவலப் பண்ணணும். தூத்துக்குடினா இப்போ அவங்க தான் தூத்துக்குடிக்கு எதுக்கு பேர் வச்சாருன்னு நேற்று சொல்கிறாங்க. தூத்துக்குடிக்கு எப்படி பேர் வச்சு யாருக்கும் தெரியாது. ஆனால் நல்லா சொல்கிறாங்க, மக்களுக்கு பாடுபடுறாங்க. இப்போ அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா ஜீவனை கொடுக்குறாரு தமிழ்நாட்டுக்காக. தமிழருங்கிற உணர்வை உண்டாக்கியிருக்காரு. நாம் தமிழர் ஜெயிக்கணும், அவங்க கொள்கை நிறைவேறணும், தமிழர்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஒன்று கூட ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாது. இனிமேல் நம்ம தமிழர் முன்னால் ஜாதியை தூண்டி விட்டு 60 வருஷம் நம்மளை துவச்சி விட்டுட்டாங்க. ஒரு ஜாதிக்கு ஒரு ஜாதி சண்டையில் தூட்டுருவான் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும். இப்போ அப்படி இல்லை, எல்லா ஜாதியும் ஒன்றாக்கி நான் தமிழருங்கிற ஒரு கொள்கையில் கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக வெற்றி பெறணும், மக்களுக்கு ஓட்டு போடணும், அவ்வளோதான். விஜய் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம எத்தனையோ அரசியல் தலைவர் பார்த்தாரு, அவர் தொழில் அவர் பார்த்துட்டு இருக்கலாம். அவர் அதை விட்டுட்டு இப்போ இதை வந்து என்ன செய்ய போகிறாரு? ஏன்னா அது அவர் யார் வந்தால் நமக்கு சீமான் தான், வேறு ஆளை பற்றியே கவலை. எல்லாம் பார்த்துட்டேன், சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டேன். 75 வயசு ஆகுது, எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு டெவலப் இல்லை, அவ்வளோ விவசாயமாக அழிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு, ஒன்றும் கிடையாது. இப்போ ப்ரைவேட்காரங்க வந்து கம்பெனி ஆரம்பித்து அவ்வளோ பேர் சொல்லி முடிச்சுடுவாங்க. கதிரெல்லாம் நல்ல பெரிய குளம், நீங்கள் நிறைய குளம் பூரா வீடாக்கி ஒன்றுக்காம போயிட்டாங்க. சரி, அதனால் சீமானோட கொள்கை நான் தமிழருங்கிற ஒரு உணர்வை தமிழ் மக்களுக்கு எழுப்பி கொண்டு வந்திருக்காங்க. தூத்துக்குடி இனிமேல் சீமான் கோட்டை தான். இன்னும் பாருங்களேன், இன்னும் எல்லா கட்சிக்காரனும் அழிஞ்சு போயிடுவான். எல்லோரும் சீமானை ஏற்றுக்கொள்கிற காலம் வந்துட்டு. யாரோன்னு தெரியாதுன்னு நினச்சாங்க. இப்போ நிறைய முன்னேற்றம் வந்துச்சு, நான் என் கண்ணால் பார்க்குறேன். அதனால் அவங்களுடைய கொள்கை நடக்கணும், அது பாடுபடுறாங்க. இப்போ எங்கே போனாலும் மக்களே துட்டு கொடுத்துட்டு ஓட்டு போடுறாங்க. அப்படி ஒரு தலைவன் எழும்பியிருக்காங்க. காமராஜருக்கு பிறகு அவருக்கு அவரை அழிக்க பார்த்தாங்க. அவர் கொள்கை நிலைநாட்டுறதுக்கு இன்றைக்கி காமராஜருக்கு ஒரு வாரிசு உருவாகி இருக்குன்னா சீமான போல் ஆட்கள் தான். மற்றபடி நல்ல நல்ல தலைவரை மதிக்க ஆள் கிடையாதுங்க, நல்ல கண்ணை மதிக்க ஆள் கிடையாது. எவ்வளோ பெரிய தியாகங்கள், சட்டிக்கோட்டு சாமியால் நடார், எல்லாம் பாடுபட்டவங்க பூரா இருக்காங்க. பாடுபடாதவன் நல்லா அனுபவிக்கிறாங்க, நம்ம கண்ணால் பார்த்தாச்சு. சுதந்திரம் அவங்களுக்கு போயிட்டு இந்த சுதந்திரத்தை தமிழருக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு அவங்க பாடுபடுறாங்க. தமிழருக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து தமிழரை வாழ வைக்கணும், அவ்வளோதான். தமிழ்நாடு ஆளணும், அது நல்ல கொள்கை. எப்போவுமே நம்ம இளைய தளபதி விஜய் தாங்க. அவர் வந்தால் மக்களுக்கு ஒரு நல்ல விதமாக ஆட்சி அமைப்பார்னு விரும்புகிறோம். போக போக தெரிஞ்சுக்கிடுவார் கண்டிப்பாக. வந்தால் எங்கள் இளந்தலைமுறைகள் நல்லா இருப்போம். தூத்துக்குடியில் எல்லாமே அறகுறையாக கிடக்கு, எந்த ஒரு ஆட்சியும் சரி கிடையாது, யாருமே சரி கிடையாது. எங்கள் தளபதி வந்தால் எல்லாமே சூப்பராக இருக்கும், அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். விஜய் கோட்டை தான், என்றைக்குமே டிவிக்கே தான், தளபதி தான். 100% வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தெரியலங்க, எங்களுக்கு விஜய் தான். சீமான் அதெல்லாம் தெரியல. விஜய் தான். ஏடிவிகே பிஜேபி கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிவிகே இங்கே திமுக வந்து குடும்ப அரசியல் நடக்குது, அதனால் அதுக்கு முடிவு கட்டணும். அதெல்லாம் வேஸ்ட்டு, ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் நாளைக்கு. அதெல்லாம் அடுத்த வெற்றியை தடுக்கிறதுக்கு தான். தனி மெஜாரிட்டி வர முடியாது. கீதாஜீவன் கோட்டை இந்த தடவை மாற்றம் இருக்கும். அதான் பிஜேபி ஏடிவிகே கூட்டணி.
2026 வந்து டிவிக்கு விஜய் தம்பி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும் கண்டிப்பான முறையில். ஏன்னா மக்களுக்கு வந்து நிறையா இழப்புடன் நிறைய இழப்பாகி போச்சு. ரொம்ப பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, ரொம்ப இழப்பு, ரொம்ப பாய்வாதம், ரொம்ப வழிப்பறி, ரொம்ப மக்களுக்கு மனசுக்கு வந்து ரொம்ப இதாகி போச்சு. செல்லில் பார்க்க, டிவியில் பார்க்க, நியூஸ் கேட்க வைக்க ரொம்ப இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் போகக்கூடாது. இந்த இதுலேயுமே வந்து எலெக்ஷனுங்கிறது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தான் வரும். அது வந்து மக்களுக்கு நல்லபடியாக நடக்கணும், நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மக்கள் நம்பி செய்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு அந்த ஒரு ட்ரிப்பு வராங்க போகிறாங்க, ஒரு ட்ரிப்பு ஓட்டு கேட்காங்க, ஒரு ட்ரிப்பு வந்துடுறாங்க போயிடுறாங்க. வெள்ளத்துக்கு என்ன ஏதுன்னு பார்க்கல, சுனாமிக்கு என்ன ஏதுன்னு பார்க்கல, இந்த கொரோனா டயத்துக்குள்ள என்ன ஏதுன்னு பார்க்கல. நிறைய பிரச்சனைகளை வந்து மக்களை வந்து பார்க்காம அவங்க பாட்டுக்கு விட்டுருந்தாங்க. அதனால் இது வந்து மாற்றம் வேணுங்கிற ஒரு இதில் எல்லா மக்களும் மனசுலையுமே வந்து ஒரு மாற்றம் வேணுங்கிறதுனால விஜய் தம்பிக்காக ஓட்டு போடுறதுக்காக மக்கள் நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்த்து கண்டிப்பான முறையில் விஜய் தம்பியை தான் ஓட்டு போட்டு அவரை தான் சிஎம்மாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வைக்கணும் கண்டிப்பான முறையில். வச்சா அது வந்து நல்லபடியாக இருக்கும். ஏன்னா என்ன மாதிரி மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள்லாம் இன்னமும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணன் நாடு உழைப்பு, அண்ணன் நாடு சாப்பாட்டுக்கு, அண்ணன் நாடு இதுக்கெல்லாம் வந்து விலைவாசியும் ரொம்ப அதிகமாகி போச்சு. அந்த சீவட்டி அந்த அது இதுன்னு நிறைய வரி இரின்னு சொல்லி நிறைய போட்டு மக்களை வந்து கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் வச்சுருக்காங்க. மக்கள் வந்து அடிமட்டத்திலே இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. அந்த அடிமட்டத்துக்கு வந்து இல்லாத அளவுக்கு இந்த அரசியலில் வந்து நம்ம வந்து மக்களும் ஒன்று தான், அரசியலும் ஒன்று தான், வர்ற சிஎம்மும் ஒன்று தாங்கிற நினச்சி செயல்படணும், வைக்கணும். அப்படி இருந்தால் தான் மக்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும். மக்களுக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு நல்ல வழிகள் கிடைக்கும் மொத்தத்தில். தூத்துக்குடியில் வந்து விஜய்க்கு வந்து முக்கால்வாசி பேர் வந்து விஜய்க்கு மேலே தான் ஆதரவு இருக்குது. ஆமாம். ஏன்னா இந்த ரெட்டலை கட்சியும் உதயசூரியன் கட்சியும் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து எல்லாம் போட்டு ரொம்ப அணிவிச்சிட்டாங்க மக்கள். ஆமாம். இன்றைக்கி வந்து அவங்க இங்கே தான் இருப்பேன் அதில் இருப்பேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பன்னீர்செல்வம் போய் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டாரு. ஆமாம். இதெல்லாம் வந்து அந்த சின்னத்தையே வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தின மாதிரி தான் மொத்தத்தில். ஆமாம். இது அம்மா வந்து ரொம்ப ரெட்டலையில் சின்னத்தில் எம்ஜிஆர் இருந்தார். மக்களுக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் இருந்தது, எந்த பாதிப்பு இல்லாமல் இருந்தது. அம்மா இருந்தது, எந்த பாதிப்பு இல்லாமல் இருந்தது இல்லைங்களே. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி வந்து மக்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, மக்களை வந்து கவனிக்கிறதுக்கோ மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இன்றைக்கி வந்து ஆட்சியில் அந்த அளவுக்கு இல்லை. எல்லாருமே ரொம்ப அசால்ட்டாக இருந்தாங்க. 5 வருஷம் ஏறி உட்காந்த பிறகு அவங்கவுங்க குடும்பத்தையும் அவங்க சொந்த பந்தத்தையும் அவங்க கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ஆதரவு ஓவராக இருக்குது. மற்றபடி பொதுமக்களுக்கு ஆதரவு ஓவராக இருந்த மாதிரி இல்லை. பொதுமக்களுக்கு ஒரு நல்ல செஞ்ச மாதிரி இல்லை எதுவுமே. ஆனால் பொதுமக்களுக்கும் அண்ணன் நாடு கஷ்டப்பட்டு கூலி தொழிலாளிகளுக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கணும், நல்ல வழியாக இருக்கணும். சிஎம்மாக விஜய் வந்தார்னா நல்லபடியாக இருக்குங்கிறத நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் மக்கள்கிட்ட. ஆமாம். விசில் சின்னத்துக்கு வந்து ஓட்டு வந்து போடணுங்கிற அளவுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள்கிட்ட. சீமானுக்கு அவரும் வந்துட்டு போகிறாரு, ரொம்ப பேசிட்டு போகிறாரு. சில நேரங்களில் அவர்கிட்ட வந்து ரொம்ப துடியாகவும் ரொம்ப பேசிடுறாரு. அப்படின்றாரு இப்படின்றாரு. ஆதி காலத்துலேருந்து எல்லாம் பேசுகிறாரு. இந்த காலத்தில் என்ன நடக்கு, ஏது நடக்கு, எப்படி மக்களை கொண்டு போகணும், மக்களை எப்படி பயன்படுத்தணும், மக்களுக்கு நம்ம எப்படி பயன்படணுங்கிறத வந்து அவ்வளோ வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் தான் இருக்காங்க முக்கால்வாசி பேர். ஆமாம். நான் வந்து விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் சார். வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாம். எனக்கு 50 வயசு ஆகுது. ஆனாலும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நிறைய எலெக்ஷனை பார்த்துருக்கேன். நிறையா கட்சி மீட்டிங்லாம் போயிருக்கேன், வந்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், வச்சுருக்கேன். ஆனால் இப்போக்குள்ள மாற்றங்கள் மக்களுக்கு கண்டிப்பான முறையில் வேணுங்கிறது வந்து எனக்கு வந்து நம்ம தம்பி விஜய் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்குன்னு இல்லை, மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்தத்தில் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு, எந்த இதுவுமே இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்டு தொழிலாளி என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு ரொம்ப இழப்பு இல்லாத வாழ்க்கை வாழணும். நாங்கள் அவ்வளோதான் நாங்கள் எதிர்பார்க்கோம். வேறு ஒன்றும் கிடையாது. யார் வந்தாலுமே மக்களை வந்து பார்க்கணும், மக்களுக்கு பயன்படணும். ஆனால் மக்களை வச்சு நல்லபடியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட வந்து 5 வருஷத்துக்கு விட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறத வந்து மக்களை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்காங்க. ஏதாவது அந்த 4.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 5 மாத காலத்தில் வராங்க போகிறாங்க, அதை செய்கிறோம் இதை செய்கிறோங்காங்க. அந்த 5 மாத காலத்தில் அந்த ஒரு ரோடை போடுறாங்க, வைக்காங்க, இதாக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. மற்றபடி மக்களுக்கு எதுவும் செஞ்ச மாதிரி இல்லை சார். அந்த 5 வருஷ காலத்தில் 4.5 வருஷத்துக்கு அவங்களோட லைஃபு அவங்களோட இதுதான் பார்க்காங்க வைக்காங்கன்னு ஒழிய மற்றபடி எதுவுமே இதாக்கலை. ஆனால் நமக்கு வந்து விஜய் தம்பி வந்து இன்றைக்கி வந்து விஜய் வரணும், சிஎம்மாக வரணும் கண்டிப்பான முறையில். வந்தாருன்னா நாடு கொஞ்சம் செழிப்பாக இருக்கும், நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் நல்லா ஒரு வழியில் வருவாங்க. மாறுமா நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எங்கள் பிள்ளைங்களும் கஷ்டப்படாத அளவுக்கு நாங்கள் வந்து விஜய் தம்பியை வைக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆசைப்படுதேன். நான் விஜய் தம்பிக்கு தான் நான் விசில் சின்னத்துக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். சீமான்
அவர் லாஜிக்காக பேசுகிறாரு, ஐடியாலஜி அவர்கிட்ட நிறைய இருக்குது, அதனால் வந்தால் நல்லாயிருக்கும். அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுங்கிற ஒரு மோட்டிவேஷனில் இருக்கார். அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிடுறாரு, அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அது மக்கள் ஒன்றும் அவரை சரியாக புரிஞ்சுக்கிடல. மக்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னு அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தொகுதியில் இந்த வருஷத்தில் உள்ள 2026 ஓரளவு சீட்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தூத்துக்குடியில் ஓரளவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஆளுங்கட்சி மற்ற எதிர்கட்சிகளுடைய காம்படிஷன் ஜாஸ்தியாக டிஎம்கே கோட்டையாக மாற வாய்ப்பு இல்லை, பட்டு சீட்டுகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, அது வர்றது கஷ்டம்தான். விஜய் ஓரளவு ஓட்டு தான் வாங்குவார், மற்றபடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சீமான் வந்தால் தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக 2026 தளபதி தான் சிஎம் ஆவார். தூத்துக்குடியில் மாபெரும் வெற்றி படைப்பாங்க. 234 தொகுதியிலையும் ஆட்சி அமையும். எங்களுக்கு எப்பயுமே எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், மக்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கணும். தூத்துக்குடியில் இப்போதைக்கு நல்ல ஆதரவு இருக்குது. இன்றைக்கி வேறு தளபதி வந்துட்டு போயிருக்காப்புல, இன்னும் அது மேலடையும். கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுல்ல. திமுக கோட்டையாக தான் இருந்துச்சு, ஆனால் இந்த 2026 எலெக்ஷனில் கண்டிப்பாக மாற்றம் கண்டிப்பாக வரும். டிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி தளபதி வந்தார், அது அடித்து நொறுக்கிட்டாப்புல. ஏடிஎம்கே வர்றதுக்கு சான்ஸே இல்லை தலை. அது எல்லாமே ஒரு ப்ரீடோட முடிஞ்சது. சீமானா எங்கே இருக்காப்புலன்னு தெரியாது தலை. கண்டிப்பாக தளபதி தான் தலை. ஆமாம்.